அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 26 மாசி மாத வியாழக்கிழமை. குரு பகவானின் அருளை பெற செய்ய வேண்டிய ஒவ்வொரு பரிகாரத்தையும் மிக விரிவாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். முதல்ல குரு பகவான் என்றால் நாணம், குடும்பம், செல்வம், ஆசீர்வாதம், சந்தோஷம், தெய்வீக அருள், இது அனைத்திற்கும் முதன்மையான ஒரு கிரகமாக விளங்குபவர் தான் இந்த குரு பகவான். வியாழக்கிழமை குரு பகவானின் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். அதிலும் மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கான முக்கியமான ஒரு மாதமாக இருக்கும். அதனால் நாளை செய்யக்கூடிய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் பாரிய நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். மாசி மாத வியாழக்கிழமை என்றாலே குரு பகவானுக்குரிய கிரகத்திற்கான ஆகம சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த ஒரு நாளில் குருவின் தோஷமானது குறைந்து செல்வமானது பெருகி குடும்பத்தில் அமைதியானது ஏற்பட்டு சந்ததி பாக்கியமானது கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் திறக்கும். கல்வி வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும். பெரியவர்களின் அருளானது கிடைக்கும். இவை அனைத்தும் விரைவாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். காலையில் எழுந்ததும் நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய படுக்கை அறையில் தரையை முதலில் தொட வேண்டும். 3 ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்கள். குரு பகவானின் தத்துவம் ஆகாச தத்துவம். எனவே சாளரத்தை சிறிதளவுக்கு நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாளை காலையில் ஒரே ஒரு தீபத்தை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் முதலில் ஏற்ற வேண்டும். மஞ்சள் நிற எண்ணெய் தீபம் இல்லை அப்படின்னு கூறுபவங்க சாதாரண எண்ணெயில ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி விடலாம். தீபத்தில் 2 துளி அளவுக்கு நெய்யை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்க எந்த எண்ணெயில் தீபத்தை ஏற்றினாலும் அதுல 2 அல்லது 3 துளி எண்ணிக்கையில நெய்யை மட்டும் நீங்க சிறிதளவுக்கு சேர்த்து கொண்டால் போதும். மஞ்சள் நிறை தாமரையின் முன்பு நீங்கள் இந்த ஒரு தீபத்தை வைத்து ஏற்றலாம். அப்படி இல்லை என்று கூறுபவங்க மஞ்சள் நிற துணி அதற்கு முன்பாவது வைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுவது மிகவும் நல்லது. குருவின் நிறம் மஞ்சள், அதனால் இந்த தீபத்தில் மஞ்சள் நிற ஆற்றலானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலாக கருதப்படும். எனவே குரு பகவானுக்கு நீங்க தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது இல்லாம குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப ஒரு வேஸ்டான ஒரு செயலாக மாறிவிடும். எனவே மஞ்சள் நிறத்துல ஏதாவது ஒரு செயலை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். குரு பகவானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தீபத்தை ஏற்றும் பொழுது மெதுவாக சொல்ல வேண்டும். உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள், குருவே எனக்கு நாணம் அளிப்பீராக, குருவே எனக்கு நாணம் அளிப்பீராக அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு 3 முறைகள் மெதுவாக நீங்க சொல்லி வந்தால் போதும். இதுதான் நீங்கள் நாளைக்கு சொல்ல வேண்டிய குரு பகவானின் ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் 21 முறைகள் இல்லை அப்படின்னா 108 முறைகள் வரை நீங்கள் கூறி வரலாம். இது குருவின் 3ஆம் பதத்தை குறிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா, தீபத்தை பார்த்து கொண்டு நிதானமான ஒரு வேகத்தில் ஒவ்வொரு மந்திரமும் மூச்சுடன் ஒத்திசையாக கூற வேண்டும். இந்த ஜபத்தின் போது மனதில் நீங்கள் நினைக்க வேண்டியது, என் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும், என் பணவரவு அதிகரிக்க வேண்டும், என் மனதில் தெளிவானது பிறக்க வேண்டும், என் ஆசைகள் நிறைவேற வேண்டும். இதனை மட்டும் நீங்கள் நினைத்து கொண்டு இந்த ஒரு குரு பகவானுக்குரிய மந்திரத்தை கூறுங்கள். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டில் நடக்கும். ஓம் அங்கிரசாய வித்மகை வகீஸ்வராய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத்து. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த குரு பகவானுக்குரிய மந்திரத்தை நாளை குறைந்தது 21 முறைகளும் அதிகபட்சம் 108 முறைகளும் நீங்க கூறி பாருங்க. அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாள் செய்ய தவறவிடாதீர்கள். இந்த குரு பகவானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றி இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.